ஹரி ஓம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். அன்பான மக்களே, நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். அடியேன் உங்கள் ரவி, யோகரத்னா. எல்லோரும் நலமோட இருக்கீங்களா? இன்று ஒரு அற்புதமான ஒரு காணொளி. இன்றைக்கு நம்ம பார்க்க போறது மருத்துவ பலன்கள் என்னன்னா, மருத்துவ குறிப்புகள் அதை பற்றின்னு சொன்னோம்னா, கடுக்காய், பூசணிக்காய், வெள்ளரிக்காய், மிளகாய், மாசிக்காய், இந்த 5 அற்புதமான உணவுப் பொருட்களில், மூலிகைகளில் என்னென்னலாம் பலன்கள் இருக்கு அப்படின்றது தான் இன்னைக்கு அடியன் உங்களுக்கெல்லாம் படித்து கூறவிருக்கின்றேன். அதற்கு முன்னால் எப்பொழுதும் போல் அடியனை பற்றி ஒரு முன்னுரை. அடியன் ஒரு யோகா ஆசிரியர், யோகரத்னா, யோக வல்லபா, யோக சிரோமணி, யுவஸ்ரீ. கடந்த 1987 முதல் இந்தியாவிலும் உலக நாடுகளாகிய ஆஸ்திரேலியா, ஜப்பான், பெல்ஜியம், பிரான்ஸ், இட்டலி, சுவிட்சர்லாந்து, ஹாலந்து போன்ற நாடுகளிலும் யோகாவை பரப்பியுள்ளேன். இப்பொழுதும் பரப்பிக் கொண்டே இருக்கின்றேன். சென்னையில் யாருக்காவது யோகா வகுப்பு தேவைப்பட்டதுன்னா அடியனை உடனே தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் 9840104526 என்ற கைபேசி எண்ணுக்கு கால் பண்ணுங்க. அடியன் நேரடியாகவே தங்கள் இல்லத்துக்கும், அலுவலகத்துக்கும், கம்பெனினா கம்பெனிக்கும், எங்க வேணாலும் உங்களுக்கு கிளாஸ் எடுக்க ரொம்ப காத்து கொண்டிருக்கின்றேன். தங்களுடைய காலுக்காக தயவுசெய்து கால் பண்ணுங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா, இந்த கிளாஸ் குழந்தைகள் முதல் முதியோர்கள் வரை 100 வயசுக்கு மேல இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் கிளாஸ் எடுப்போம். அது இல்லாம பாத்தீங்கன்னா, யாருக்காவது நோய்வாய்ப்பட்டு இருந்தாங்கன்னா அவங்களையும் அப்படியே விட்டுறக்கூடாது. அவங்களுக்காகவும் கால் பண்ணுங்க, கிளாஸ் எடுக்கிறேன். முக்கியமாக ஆட்டிசம் போன்ற பாதிப்புகள் உள்ளாக்கிய குழந்தைகளுக்கு நீங்க மருத்துவரை பார்த்து மருந்துலாம் வாங்கிட்டு இருப்பீங்க. கூடவே நம்ம இந்த யோகாவையும் நம்ம சேர்த்து வச்சோம்னா அவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் அடியன் ஒரு உலக அமைதி காப்பாளர், வேர்ல்டு பீஸ் மேக்கர். கடந்த 1985 முதல் சுமார் 3 லட்சம் கிலோமீட்டருக்கு அதிகமாக சைக்கிளில் சென்று வந்துள்ளேன். 6 லட்சம் கிலோமீட்டருக்கு அதிகமாக மோட்டார் சைக்கிள், இருசக்கர வாகனத்திலையும் உலக அமைதிக்காக இந்தியாவில் பல மாநிலங்களில் சென்று வந்துள்ளேன். உலகம் வெப்பமயமாகக்கூடாது, போர் கூடவே கூடாது, அணு ஆயுதம் கூடவே கூடாது, மருத்துவம், சுகாதாரம், கல்வி, ஏழ்மை போன்ற யோகாவையும் பரப்பி கொண்டு இந்த அற்புதமான ஒரு பணியை கடந்த 1985 முதல் செய்து கொண்டே இருக்கின்றேன். தற்போது 144 வருடத்துக்கு ஒரு முறை வரும் மகா கும்ப மேளாவுக்கு சென்ற வருடம் அடியேன் சென்னையிலிருந்து இருசக்கர வாகனத்தில் 5100 கிலோமீட்டர் 23 நாட்களில் 10 மாநிலங்களில் சுற்றி கும்பமேளாவுக்கு சென்று வந்துள்ளேன். அங்க போன இடத்துல பாத்தீங்கன்னா, இந்த திருவேணி சங்கமம் தீர்த்தம் இருக்கு. இந்த தீர்த்தம் எல்லாருக்கும் நான் கொடுக்க முடியாது இல்லைங்களா? நிறைய பேர் கொடுத்துட்டேன். இருக்கிறது இதுதான். இதை உங்களுக்காக இந்த காணொலி மூலமாக காட்டிக்க விரும்புகின்றேன். கடந்த சில காணொலியிலையும் இதை காட்டியிருக்கேன். அதை பார்க்காதவங்க இதை பார்ப்பாங்க இல்லையா? அதனாலதான் மீண்டும் இதை காட்டுறேன். சில பேர் நினைப்பாங்க, இவர் என்ன இவரு ஒவ்வொரு காணொலியும் இதை காட்டிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சுயநிலைவாதியாவா இருக்க விரும்பல நானு. என்ற காணொலியை பார்த்தவங்க அவங்க பார்த்துட்டாங்க. இதை பார்க்கறவங்க இதை பார்ப்பாங்க. அவங்களுக்கும் இது சென்று அடைய வேண்டும் அல்லவா? அதனால்தான் இது உங்களுக்கு நான் தெளிக்கிறதா நீங்க ஃபீல் பண்ணீங்க. ஓகேங்களா? ஓம் நம சிவாய். ஓகேங்களா? சோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எவ்வளவு கவலை இருந்தாலும் சரி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்லுங்க. எல்லா விஷயமும் உங்களுக்கு கை கூடும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தவேல் முருகனுக்கு அரோகரா, திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா, பழனி முருகனுக்கு அரோகரா, கந்தக்கோட்டம் முருகனுக்கு அரோகரா, திருப்பூரூர் முருகனுக்கு அரோகரா, சிங்காரவேலருக்கு அரோகரா, பாம்பன் சுவாமி கோயிலில் உள்ள முருகனுக்கு அரோகரா. ஓம் குமரகுருதாச குருப்பியோ நமக. நீங்க முருகனை எப்படி ஒன்னாலும் நீங்க வழிபடலாம். அவர் இந்த வேலை இமேஜின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லா விதமான சகல விஷயமும் உங்களுக்கு ஏற்படும். கவலையே படாதீங்க. வேலை இருக்கும்போது உங்களுக்கு பயமே தேவையில்லை. காலையில எழுந்து நீங்க உங்களுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணும்போது வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்லிட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. எல்லாம் வெற்றியே கிடைக்கும்.
இதே வந்து இப்போ ஒருத்தர் இஸ்லாமியரா இருப்பாரு, அவர் வந்து நாங்க எப்படிங்க வெற்றிவேல் முருகன் கரவரா சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நீங்கள் வந்து உங்கள் மத வழிபாடு, அதாவது நீங்க போயிட்டு மசூதிக்கு போயிட்டு அந்த 5 வேளை நீங்க தொழுவத்துக்கு போவீங்களா, அதுவும் வந்து சூப்பர். அதே மாதிரியே பண்ணுங்க, உங்களுக்கு வெற்றியே கிடைக்கும். நீங்க சர்ச்சுக்கு போறீங்களா, கிறிஸ்துவர்கள் சர்ச்சுக்கு போங்க. குருத்வாராக்கு போறோம், குருத்வாராக்கு போங்க. ஏதோ ஒரு வழிபாட்டு தலம், வழி வழிபாட்டு தலங்களுக்கு நீங்க சென்று வரும்போது பாத்தீங்கன்னா, அது உங்களை வழிபாடு தான் வந்து உங்களை வழி நடத்தும். அதுதான் வந்து இந்த காணொலி மூலியமா நான் சொல்லிக்க விரும்புறேன். சரி, ஒருத்தர் சொல்றாரு, ஏங்க கடவுளே இல்லைங்க, எங்கெங்க போய் வழிபடுறது அப்படின்னு. கடவுளே இல்லை என்றவரும் வந்து கெட்டவர் கிடையாது, சரிங்களா? அவங்களுக்கு கடவுளே இல்லைன்னா கூட நீங்க வந்து நல்லதே செஞ்சுட்டு போங்க. கடவுள் வந்து உங்களுக்குள்ளே இருக்காரு, அதுக்கு பேரும் கடவுள் தான், சரிங்களா? நீங்க நல்லது செஞ்சுட்டு போனீங்கன்னா போதும். புரியுதுங்களா? வழிபடுறவங்க நான் சொன்ன மாதிரி இந்த வேலை விரும்பி நீங்க ஃபீல் பண்றவங்களா இருந்தா வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்லிட்டு போங்க. அடியன் வந்து இந்த வேலை ரொம்ப நேசிக்கிறேன். முருகப்பெருமான் என்னுடைய நெருங்கிய நண்பர் மாதிரி, சரிங்களா? அவர் ரொம்ப சின்ன குழந்தையில இருந்து நான் ரொம்ப ஃபீல் பண்றதுனாலதான் வந்து இந்த வேலை வந்து நான் காட்டுறேன். நானு வேற எதுவும் இல்லை. உங்களுக்கு வந்து வெற்றியே நடக்கும். எல்லா வல்ல இறைவன் வந்து உங்களுக்கு வந்து நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்வம் அனைவருக்கும், இதை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அனைவருக்கும் வந்து நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வமோட நீண்ட ஆயுளோட இருக்கணும்னு சொல்லிட்டு அடியன் வந்து இறைவனை பிரார்த்திக்கின்றேன். இப்பொழுது நம் நேரடியாக காணொலி உள்ள செல்வோம். இதுவே பாத்தீங்கன்னா நான் பேசும்போது 6 நிமிடம் 43 செகண்ட் ஆகி போச்சு. ஸோ நீங்க வந்து நல்ல விஷயம் தானே சொல்லியிருக்கேன். அதனால நல்ல விஷயங்களை எவ்வளவு வேணாலும் காதுல கேட்கலாம். நம்ம போயிட்டு அப்படியே ரோட்ல போகும்போது எவ்வளவு விஷயங்கள் காதுல கேட்குது, எவ்வளவு வேண்டாத விஷயங்கள் நிறைய பேர் பேசுவாங்க. அதெல்லாம் வந்து நம்ம அப்படியே கூர்ந்து கேட்டு இருக்க நேரத்துல இந்த காணொலி மூலியமா நீங்க நல்ல விஷயத்தை தான் கேட்குறீங்க. அதனால வந்து உங்களுக்கு நிச்சயம் நல்லதே நடக்கும், சரிங்களா? இப்ப நம்ம காணொலி உள்ளப்போ இப்ப நம்ம வந்து பார்க்க போறது கடுக்காய். அதுல முதலாவதாக திரிபலாவில் 1 கடுக்காய். திரிபலாவில் 1 கடுக்காய் பொடியுடன் பாதி அளவு திராட்சை சேர்த்து அரைத்து 1 கிராம் அளவு காலையில் சாப்பிட்டு வர பித்தவாந்தி, தலை சுற்றல், வாய் கசப்பு தீரும். இரண்டாவதாக கடுக்காய் தோலை கஷாயமிட்டு அதில் 30 மில்லி விளக்கெண்ணெய், 30 மில்லி எலுமிச்சை பழச்சாறு சேர்த்து சாப்பிட சுகமாய் பேதியாகி வாய்வு, பித்தம், கபம் இவை சமப்படும். மேலும் கடுக்காய் ஒரு அகநஞ்சு என்பதால் அதனை மருந்தில் சேர்க்கும் போது உள்ளிருக்கும் விதையை நீக்கி பின்னரே பயன்படுத்த வேண்டும். உள்ள இருக்கிற விதையை நீக்கிடணும், பின்னரே பயன்படுத்த வேண்டும், சரிங்களா? இதெல்லாம் வந்து முக்கியமா கவனிக்க வேண்டியவை. இதெல்லாம் படிச்சுட்டே போகும்போது ஒரு முக்கியமா ஒண்ணு சொல்ல விரும்புறேன். அதாவது அடியன் வந்து ஒரு மருத்துவர் கிடையாது, ஒரு யோகா ஆசிரியர், சரிங்களா? உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் முதலில் தாங்கள் சென்று பார்க்கக்கூடியவர் வந்து ஒரு மருத்துவரை தான், டாக்டர் தான் நீங்க போய் பார்க்கணும். ஹாஸ்பிட்டல்ல போறீங்களா இல்ல கிளினிக்கு போறீங்களா, மருத்துவரை போய் பார்த்து அவரோட அட்வைஸ் எல்லாம் கேட்டுக்கோங்க, மருந்தெல்லாம் வாங்கிக்கோங்க. கூடவே இந்த மாதிரியான குறிப்புகள்ல கூறப்பட்டவைய நீங்க சேர்த்துக்கலாம், எதுவும் தப்பு கிடையாது. ஏன்னா இதெல்லாம் வந்து உணவே மருந்து, சரிங்களா? அதனாலதான் வந்து அடியன் வந்து இதை படிச்சு சொல்றேன். அப்படியே மேலும் கேட்டுக்கிட்டே வாங்க. இப்போ வந்து கடுக்காயை பத்தி பார்த்துட்டோம். பூசணிக்காயை பத்தி பார்ப்போம். 1 வீடுகளில், பொது இடங்களில் நடைபெறும் விசேஷ நாட்களில் பொது தெருக்களில் திருஷ்டியாக உடைக்கப்படுவது பூசணிக்காயாகும். இது திருஷ்டி கழிக்க மட்டுமின்றி சமையலிலும் இடம்பெற்று நமக்கு தெரியாத பல மருத்துவ குணங்களையும் கொண்டுள்ளது. பூசணிக்காயை கறியாக சமைத்து உண்டால் உடலுக்கு குளிர்ச்சி உண்டாக்கும், மனக்கலக்கம், வெறி போன்றவை நீங்கும், சிறுநீர் பெருகும், சிறுநீர் எரிச்சலும் தனியும். பூசணி விதையிலிருந்து எடுக்கப்படும் எண்ணெய்
சமையல் மற்றும் மேற்பூச்சு மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது. இதுதாங்க பூசணிக்காயை பற்றி சொல்லியிருக்கிறது. இப்ப அடியன் வந்து இந்த பூசணிக்காயை பற்றி மேலும் ஒரு சில முக்கியமான விஷயத்த சொல்ல விரும்புறேன். எல்லாருக்கும் தேவையான விஷயம். இதுல வந்து இந்த பூசணிக்காயை திஷ்டி சுத்தி உடைக்கிறாங்கன்னு சொல்றாங்க இல்லைங்களா? அதெல்லாம் ரைட்டு. ஆனா சில பேர் வந்து இந்த திருஷ்டி சுத்தி உடைக்கிறேன்னு சொல்லிட்டு பாவத்தையும் பண்றாங்க. என்னங்க திருஷ்டி சுத்துறது பாவம்ன்றீங்க அப்படின்னா, இல்லைங்க, நம்மளுக்கு திருஷ்டி போகணும்னு சொல்லிட்டு வீடை சுத்துறீங்க, கடையை சுத்துறீங்க, எல்லாம் அந்த அமாவாசைக்கெல்லாம் இந்த திருஷ்டியை சுத்தி வேற நடு ரோட்ல போட்டு உடைப்பாங்க. உடைச்சிட்டு அதுல வேற காசு குங்குமம் எல்லாம் போடுறாங்க, எல்லாம் ரைட்டு. அது காலங்காலமா பண்றதுதான். பண்ணிட்டு என்ன பண்ணலாம், அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா மாட்டு வண்டி, குதிரை வண்டி, இந்த மாதிரி வண்டி இருந்தது. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இருசக்கர வாகனத்துல போறாங்க, வேற வேற வாகனத்துல எல்லாம் போறாங்க. அந்த பூசணிக்காய் வந்து குழகுழப்பு தன்மை உடையது. அது ஒரு நாள் 2 நாள் ஆனாலும் அந்த பீஸ் அப்படியே மங்கி போய் அப்படியே ரோட்ல இருந்தாலும் வழுக்கி விழுந்துடுவாங்க. வழுக்கி விழுந்து மக்களுக்கு இடுப்பு எலும்போ கால் எலும்போ மண்டையோ உடைஞ்சதுன்னா அது பெரிய பாவம் தானே, நீங்களே சொல்லுங்க. அதனால என்ன பண்ணலாங்க, பூசணிக்காயை உடைக்கிறது நம்ம உடைச்சிருங்க. அதெல்லாம் நான் எதுவும் சொல்ல விரும்பல. உடைச்சிட்டு அதை கையோட ஓரமா, நம்ம கைப்பட்டா திருப்பி திஷ்டி நம்மளுக்கு ஒட்டிக்குமா, அப்படிலாம் அதெல்லாம் போகாதீங்க. அதெல்லாம் தவறு. நல்லா அழகா நீங்க வந்து நல்லதானே செய்றீங்க, பெருக்கி சுத்தம் பண்ணி அந்த இடத்த, அந்த குழகுழப்பு தன்மை இருக்கிற இடத்துல வேணா கொஞ்சம் மண் எல்லாம் போட்டு, இல்ல முடிஞ்சா கழுவி நீங்க சுத்தம் பண்ணி எல்லாம் கிளீனா ஓரமா தள்ளிடுங்க. சரிங்களா? மாடு கீழே ஏதாவது வந்தாலும் சாப்பிட்டு போகும். இல்லைன்னா அப்படியே வாரி திருப்பி குப்பை தொட்டில போட்டுருங்க. உடைச்சிட்டு அதே இடத்துல விட்டுறது. அடுத்த சில பேர் சொல்லுவாங்க, யாராவது ஒருத்தர் விழுந்துட்டாருன்னு வச்சுக்கலாம், பாருங்க நம்மளுக்கு வர திருஷ்டி அவருக்கு போயிடுச்சு அப்படின்னு. நம்மளுக்கு வருது அவருக்கு போலாங்களா? ஸோ அந்த மாதிரிலாம் வந்து செய்யக்கூடாது. அது வந்து பெரிய பாவம். இப்போ இங்க சென்னையில இருக்கவங்களுக்கு தெரியும், சென்ட்ரல் ரயில் நிலையம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ரயில் நிலையம் இப்ப சொல்றாங்க. அது போற வழியில பாத்தீங்கன்னா பாடிகாட் முனீஸ்வரர் கோயில்னு சொல்லிட்டு இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா புது புது வண்டி வாங்கிட்டு வரவங்க எல்லாம் வந்து அங்க வந்து திஷ்டி சுத்துவாங்க, தேங்காய் உடைப்பாங்க, எல்லாம் உடைப்பாங்க. அந்த ரோடு வந்து வேகமா ரயில் நிலையத்துக்கு போய் ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு போறவங்க வழிக்கு விழுறத நீங்க பார்க்கலாம். நிறைய பேர் வழிக்கு விழுந்துருவாங்க, சில பேர் வழிக்கு விழாமையா இருந்திருக்கலாம். அங்க போகும்போது ஜாகிரதையா போகணும்னு சொல்லிட்டு பல தடவை போனவங்களுக்கு தெரியும். புதுசா வரவங்களுக்கு வந்து தெரியாது. அப்படியே போயிட்டு பாத்தீங்கன்னா அந்த திரும்புற வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த பூசணிக்காய் அங்கங்க இருக்கும். இப்பெல்லாம் வந்து வாரிடுறாங்க, இருந்தாலும் அங்கங்க இருக்கு. அந்த மாதிரி உடைக்கிறவங்க உடனே வந்து அந்த பூசணிக்காவை தள்ளிடணும். அது இல்லாம நீங்க அவங்க தள்ளுறாங்களோ தள்ளியோ அந்த வழியா நீங்க போறீங்கன்னா ரொம்ப ஜாகிரதையா போங்க, தயவு செய்து மக்களே. இத வந்து மக்கள் கவனத்துக்காக இந்த பூசணிக்காயை பத்தி சொல்லும் போது கூடயே அடியன் வந்து இது 1 நிமிஷம் 2 நிமிஷம் எக்ஸ்ட்ராவா பேசியிருப்பேன். எதுவும் தவறா நினைக்காதீங்க. நான் உங்க நல்லதுக்கு தான் நான் சொல்றேன். ஏன்னா யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாதுன்றதுதான் இங்க வந்து பேச்சு. ஏன்னா எல்லாரும் எல்லாம் அனைத்து மதத்தினரும் எல்லாரும் வந்து ஒண்ணுதானே. மதங்கள் நம்ம அப்படி அப்படியே காலப்போக்கில் அப்படியே வந்துச்சு தவிர மக்கள் எல்லாம் ஒண்ணுதானே. இப்ப நம்மளுக்கு ரத்தம் தேவை, ஏ பாசிட்டிவ் ஓ பாசிட்டிவ் அதுதான் பாசிட்டிவ் இந்த பாசிட்டிவ்ன்றாங்க. எனக்கு முஸ்லீம் ரத்தம் வேணாம், எனக்கு இந்து ரத்தம் தான் வேணும், எனக்கு எனக்கு வந்து பிராமணரோட ரத்தம் தான் வேணும் அப்படிலாம் சொல்ல முடியுமா? அர்ஜென்ட்டுக்கு ரத்தம் தேவைன்னா எந்த ரத்தம் வேணாலும் ஹாஸ்பிட்டல் நம்மளுக்கு ஏத்துறாங்கன்னா உயிர் பிழைக்க ரத்தம் தேவை. புரியுதுங்களா? அதனால வந்து இதுல வந்து இந்த ஜாதி மதம் வேதம் இதெல்லாம் வந்து பிரிச்சு பார்க்க தேவையில்லை. எல்லோரும் நம்ம எல்லோரும் ஒன்றுதான். வழிபடுற விதம் வந்து வேற வேறையா இருக்கலாம், ஆனா கடவுள் என்பது ஒன்றுதான். அதை வந்து நம்ம எப்படியோ, இப்ப என் பேர் ரவி, இன்னொருத்தர் பேர் வந்து அகமடன் இருப்பாரு, இன்னொருத்தர் பேர் வந்து ஜான்சன் இருப்பாரு, எல்லாம் பேர் தானே. அந்த மாதிரி மதத்துக்கும் வந்து பெயர் வச்சு நம்ம வந்து வழிபட்டுட்டு இருக்கோம். அந்த வழிபாடெல்லாம் தப்பு கிடையாது. ஆனா நம்ம எல்லாருமே வந்து ஒன்றுதான். அதனால பாத்தீங்கன்னா இந்த பூசணிக்காய் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை உடைக்கிறவங்க தயவு செய்து, அது வந்து உணவுப் பொருள். அதை வந்து காலப்போக்கில் நம்ம அப்படியே பிடிச்சிட்டு வந்துட்டு அந்த பூசணிக்காய் உடைச்சா திஷ்டி காயுதுன்னு சொல்றோம். சரி உடைங்க, உடைச்சிட்டு ஓரமா தள்ளிடுங்க தயவு செய்து. இதுதான் வந்து அடியான் சொல்லி ஆஹ் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். பூசணிக்காவை தயவு செய்து உடைக்காதீங்கன்னு சொல்லுவேன். உடைச்சிட்டு தள்ளிடுங்க. ஓகே மக்களே, தேங்காய் கூட பாத்தீங்கன்னா சூற விடுறோம், அது அப்புறமா ஓரமா தள்ளுறோம், இல்லை தள்ளினோட அது திக்கா இருக்கிற ஒரு பொருள், ஒன்றும் ஆவது இல்லை. பட் ஆனா இந்த பூசணிக்காய் ரொம்ப ரொம்ப டேஞ்சர். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, ஏன் இதையும் சொல்ல விரும்புறேன், தர்பீசணி இருக்கு இல்லைங்களா, தர்பூஸ், வாட்டர்மேலன். இது நிறைய பேர் வந்து பஸ்ல போறவங்க எல்லாம் வந்து வாங்கிடுறாங்க, எங்கேயோ டோல்கேட்ல இங்க வாங்கி சாப்பிட்டு அப்படியே சாப்பிட்டு அப்படியே தூக்கி போட்டுருது வெளியில. செய்யாதுங்க.
பஸ்லயே ஓரமா கீழே போட்டுங்க, இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக் கவர் இருந்தா பிளாஸ்டிக் கவர்ல போட்டுங்க, கீழே இறங்கும்போது குப்பை தொட்டில போடுங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே போடுறது. அப்ப பின்னாடி வந்து ஒரு இருசக்கர வாகனத்துல வந்தா அவர் வழிக்கு விழுவார் இல்லையா? அவருக்கு குடும்பம் இருக்கு இல்லைங்களா? தர்பூசணி வாழைப்பழ கடையாண்ட போயிட்டு நின்று வாழைப்பழத்தை அப்படியே சாப்பிடுறது, நல்லா உரிச்சு சாப்பிட்ட தோலை அப்படி போட்டுருது, வழிக்கு விழ மாட்டாங்களா? இதெல்லாம் நீங்க பாத்துக்கணும், கருத்துல கொள்ளுங்க. இதை வந்து இந்த காணொலியை வந்து பிறருக்கு ஷேர் பண்ணுங்க. எனக்கு வியூஸ் வரணுன்றதுக்காக இல்ல மக்களே, ஏதோ எனக்கு தோணுச்சுன்னா எல்லாம் நான் சொல்லிட்டேன். ஏன்னா இது வந்து மத்தவங்களுக்கும் போய் சேரும். ஸோ அவங்களும் வந்து இந்த மாதிரியான செயலையோ இல்ல தெரியாது, வேணும்ட்டு யாரும் பண்றது இல்ல, அந்த மாதிரி சாப்பிட்டு போடுற நேரத்துலயும் ஓ இந்த மாதிரி ஒண்ணு நம்ம பார்த்தோமா இந்த காணொலியில, நம்ம அப்படி போடக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்குள்ள வந்து போய் பதியும். அதுக்குதான் நான் சொல்றது. இப்போ வந்து நம்ம வந்து வெள்ளரிக்காய் உள்ள போமா. இப்ப நம்ம கடுக்காயை பார்த்துட்டோம், பூசணிக்காயை பார்த்துட்டோம், பூசணிக்காவுடைய மகத்துவத்தை பார்த்தோம். அதே நேரத்துல பூசணிக்காவால நம்ம கீழே வந்தோம்னா என்ன ஆகுதுன்றதை பத்தியும் பார்த்துட்டோம். அதை எப்படியெல்லாம் நம்ம ஓரமா தள்ளுறதுன்றதை பார்த்துட்டோம். இப்போ வந்து வெள்ளரிக்காய் உள்ள போகும். வெயில் காலத்திற்கு இதனை அப்படியே சாப்பிட்டால் உடலுக்கு நல்ல குளிர்ச்சி உண்டாகும். மேலும் வெள்ளரிச்சாறு, எலுமிச்சை சாறு இரண்டையும் கலந்து முகத்தில் பூசி அரை மணி நேரம் கழித்து கழுவி வந்தால் முகம் பொலிவு பெறும். தவிர வெள்ளரிச்சாறு 4 தேக்கரண்டி, தேன் 1 தேக்கரண்டி, எலுமிச்சை சாறு 1 தேக்கரண்டி, இம்மூன்றையும் கலந்து முகம் மற்றும் கழுத்து பகுதியில் தடவி வர பருக்கள் மறைவதோடு நல்ல நிறத்தையும் கொடுக்கும். சரிங்களா? பாருங்க, பருக்கள் மறைஞ்சிடும், முகம் பளபளன்னு இருக்கும். எவ்வளவு விஷயம் இருக்கு, உடலுக்கு குளிர்ச்சி தரும், இதெல்லாம் இருக்கு. அதே நேரத்துல இதுலயும் பாத்தீங்கன்னா அந்த தேன் அப்படின்ற ஒரு வார்த்தை எடுத்துட்டு வந்தேன். போன எபிசோட்ல மற்ற மூலிகைகள்ல பேசும்போதும் அந்த தேனை பத்தி நான் சொல்லியிருக்கேன். இந்த தேனை பாத்தீங்கன்னா இந்த ரோட்ல தேனே தேனேன்னு வித்துன்னு போவாங்க. அவங்க கிட்ட எல்லாம் தயவு செய்து நீங்க தேன் வாங்காதீங்க. அவங்க வியாபாரத்தை கெடுக்கிறதுக்காக நீங்க நினைக்காதீங்க. தேனை தயவு செய்து அங்கெல்லாம் வாங்காதீங்க. ஏன்னா தேன்னால வந்து நிறைய ஆபத்து இருக்கு. தேன்னால ஆபத்து இல்ல, தேன் மாதிரி உள்ள சில பொருட்களால ஆபத்து இருக்கு, காலாவதியான தேன்னாலையும் ஆபத்து இருக்கு. ஏன்னா இப்போ சமீபத்துல ஒரு 8 வயசு 10 வயசு பையன் வந்து அவங்க அம்மா வந்து என்ன பண்ணிருக்காங்க, தேன் கொடுத்துருக்காங்க. அந்த பையன் வந்து மூச்சு பேச்சு இல்லாம போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகி இது நியூஸ்ல வந்தது. அதனாலதான் நான் சொல்றேன். டாக்டருங்களுக்கே இவருக்கு என்ன ஆச்சுன்றது தெரியல, அதுக்கு மாற்று மருந்தே இல்லை. இந்த தேன்னால வந்த ஒரு ஆபத்துக்கு மாற்று மருந்தே இல்லை. ஏன் மூச்சு பேச்சு இல்லாம ஆயிட்டான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு பல மாற்று மருந்துகள் எல்லாம் கொடுத்து, ஏதோ மருந்துகள் எல்லாம் கொடுத்து அவனை வந்து உயிர் பழைக்க வச்சுட்டாங்க. 3 நாள் பொறுத்து தான் வந்து அவன் சுயநினைவுக்கு வந்து நல்ல நிலைமையில வந்திருக்காரு. ஸோ அதனால இந்த தேன் போன்ற விஷயங்கள் எல்லாம் நீங்க வாங்கும் போது இந்த காதி கிராஃப்ட் கவர்மெண்ட் ஷாப் இருக்கு பாருங்க, அங்க போய் வாங்கலாம். சூப்பர் மார்க்கெட்ல, நல்ல சூப்பர் மார்க்கெட்ல போய் வாங்கலாம். நல்ல நம்பகமான ஒரு கடையில போய் வாங்கலாம். அப்படியே நீங்க வாங்கினாலும் அந்த அந்த பாட்டில்ல FSSAI லைசன்ஸ் நம்பர் இருக்கான்னு பாருங்க. மேனுஃபேக்சரிங் டேட், எக்ஸ்பைரி டேட்ன்னு இருக்கும். அதாவது உற்பத்தி பண்ண நாட்களுடைய அந்த தேதி, அதுல தேதியும் மாதமும் வருடமும் அதுல போட்டிருப்பாங்க. அது எப்ப காலாவதி ஆகுது அப்படின்றதையும் போட்டிருப்பாங்க. சரிங்களா? இதெல்லாம் பாருங்க. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இது எங்க உற்பத்தி செய்யப்பட்டது, கம்பெனியோட பேரு, அட்ரஸ், போன் நம்பர் எல்லாமே அதுல போட்டிருப்பாங்க. இதெல்லாம் நீங்க பாருங்க. சப்போஸ் சில பேருக்கு படிக்க தெரியாம இருக்கலாம், காலாவதி மேனுஃபேக்சரிங் டேட்டு எக்ஸ்பைரி டேட்டை பார்க்க தெரியாதவங்க இருக்கலாம். தெரியலன்னா யாருக்கிட்டயா சொல்லி, ஏங்க இது வந்து டேட்லாம் கரெக்டா இருக்காங்க, இது வந்து டைம் உள்ள ஒரு முக்கியமான ஒரு பொருள், இப்போதைக்கு நாங்க சாப்பிட்ற மாதிரி இருக்கா, இது தேதி எல்லாம் வந்து காலாவதி தேதி எல்லாம் வந்து கரெக்டா போட்டிருக்காங்கன்னு சொல்லி கேளுங்க. அவங்களும் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. கடைக்காரங்களும் வந்து பார்த்து சொல்லுவாங்க. நீங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி வீட்டு பக்கத்துல யாராவது இருந்தாங்கன்னா இதை தேட கொஞ்சம் பாருங்க, ஒரிஜினல் தானு பாருங்கன்னு சொல்லிட்டு கேட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. வேற எதுவும் நான் சொல்லிக்க விரும்பல. நீங்க வந்து இந்த மாதிரியான ஒரு நல்ல நம்பகமான கடையில நீங்க தேனை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா தேன் வந்து உடல் நலத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த தேனோட முக்கியத்துவத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா கண்ட இடத்துல தேன் வாங்காதீங்க. அவங்க என்ன கலக்குறாங்க, என்ன கலக்குறாங்க, எப்ப செஞ்சது, எங்க இருந்து வந்தது எதுவுமே தெரியாம தேன் மாதிரியே ஏதோ ஒண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட்டோம்னா அது வந்து நஞ்சு, பாய்சன். சரிங்களா? உஷாரா இருங்க மக்களே. அடுத்து இப்போ வந்து மிளகாய்.
அது உள்ள போகும். மிளகாய் வற்றல், நெல்லி வற்றல் இரண்டையும் கரிசலாங்கண்ணி சாறு விட்டு அரைத்து நல்லெண்ணெயில் கலந்து காய்ச்சி வைத்துக்கொண்டு இதை 2 நாட்களுக்கு ஒரு முறை தலையில் தேய்த்து குளித்து வர கண் பார்வை தெளிவடையும். மிளகாயை நீர் விட்டு காய்ச்சி எனக்கு திடீர் சிரிப்பு அடக்க முடியல. ஏன்னா இது எனக்கு இதுக்கு முன்னாடி தெரியாது. தலையில தேய்ச்சிக்கிறது சொல்றாங்க. எனக்கு சிரிப்பு அது. சரி, எப்படி அடக்கிறது? சரி, நம்ம சிரிச்சிட வேண்டியதுதான். அதனால நான் இயற்கையா எடுத்துக்கிறேங்க. படிக்கும் போதே எனக்கு சிரிப்பு வந்துச்சு. ஏன்னா இப்பதான் இதை பாக்குறேன், இந்த குறிப்பை. மிளகாயை வந்து தலையில தேய்ச்சி போட்டிருக்காங்க. இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை முதல்ல இருந்து நான் படிக்கிறேன். சரிங்களா? மிளகாய் வற்றல், நெல்லி வற்றல் இரண்டையும் கரிசலாங்கண்ணி சாறு விட்டு அரைத்து நல்லெண்ணெயில் கலந்து காய்ச்சி வைத்து கொண்டு இதை 2 நாட்களுக்கு ஒரு முறை தலையில் தேய்த்து குளித்து வர கண் பார்வை தெளிவடையும். மிளகாய் நீர் விட்டு காய்ச்சி அதனுடன் இஞ்சி சாறு ஏற்கனவே நான் படிச்சதுனா இது மாதிரி சிரிப்பு வராது. இருந்தாலும் நான் ஏதோ நான் போய் சொல்ல போட்டிருக்கிற குறிப்பை தான் படிக்கிறேன். ஏன்னா என்னால சிரிப்பு தாங்க முடியல. அதனால இதெல்லாம் எடிட் பண்ண விரும்பல. இயற்கையா இருக்கட்டுமே. மிளகாய் நீர் விட்டு காய்ச்சி அதனுடன் இஞ்சி சாறு கலந்து தகுந்த அளவில் குடித்து வர வயிற்று வலி, உப்புசம் நீங்கும். உப்புசம் தீரும். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் சொல்லுவாங்க. இப்ப எனக்கு இது படிக்கும் போது உண்மையிலேயே சிரிப்பு வந்துச்சுங்க. தாங்க முடியல. இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை இந்த பேராகிராஃபை அப்படியே படிப்போம். மிளகாய் வற்றல், நெல்லி வற்றல் இரண்டையும் கரிசலாங்கண்ணி சாறு விட்டு அரைத்து நல்லெண்ணெயில் கலந்து காய்ச்சி வைத்து கொண்டு இதை 2 நாட்களுக்கு ஒரு முறை தலையில் தேய்த்து குளித்து வர கண் பார்வை தெளிவடையும். மிளகாயை நீர் விட்டு காய்ச்சி அதனுடன் இஞ்சி சாறு கலந்து தகுந்த அளவில் குடித்து வர வயிற்று வலி, உப்புசம் தீரும். சரிங்களா? இதுதாங்க சொல்லியிருக்கேன். சரிங்களா? இப்போ வந்து நம்ம மாசிக்காய் போவோம். நீங்க என் கூடவே சேர்ந்து எத்தனை பேருக்கு சிரிப்பு வந்தது சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல எழுதுங்க. சரிங்களா? எனக்கு சந்தோஷமா இருக்கும். ஏதோ சிரிப்பு வந்துச்சுங்க. ஏன்னா நானு இதுக்கு முன்னாடி அடியன் வந்து மூலிகை எண்ணெய் எல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன். ஆனா இந்த மிளகாய் விஷயம் வந்து நான் இது வரைக்கும் எனக்கு தெரியவே தெரியாது. நான் இப்பதான் வந்து இதுல பாக்குறேன். ஒரு பழைய புத்தகம் கிடைச்சிது. அந்த புத்தகத்துல இந்த குறிப்பு அழகா போட்டிருக்கு. அதனாலதான். ஆனா படிக்கும் போது இயற்கையா எனக்கு சிரிப்பு வந்துச்சு. சரிங்களா? வருதும் இல்லை. மாசிக்காய் பத்தி படிப்போம். மாசிக்காய், ஜாதிக்காய், லவங்கம் 3ஐயும் பொடி செய்து வைத்துக்கொண்டு வாரம் ஒரு முறை முகத்தில் போட்டு நன்கு தேய்த்து விட்டு கழுவினால் முகத்தில் மாசு மறுவற்ற அழகினை பெறலாம். மாசிக்காயை நீர் விட்டு அரைத்து அருந்தினால் நல்ல தூக்கம் வருவதுடன் உடல் புண் ஆறும். இதுதாங்க இன்னைக்கு வந்து நம்ம இந்த காணொலி மூலியமா தெரிஞ்சுக்கிட்டது. நம்ம மீண்டும் வந்து அடுத்த காணொலியில வேற ஒரு குறிப்போட வந்து நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் ரவி யோகரத்னா. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2026 ஆரம்பிச்சிச்சு. அதனால வந்து நீங்க அனைவரும் நோயற்ற வாழ்வு, குறையற்ற செல்வத்தோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். சரிங்களா? அடுத்த காணொலியில பார்ப்போங்களா?
நன்றி, வணக்கம்.